திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை அடுத்த பள்ளிவிடை பாலம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் சாலை ஓர முட்புதரில் அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லால்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் உத்தரவின்படி சமயபுரம் காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து யார் அந்த பெண் என்றும் கொலை செய்தது யார் என்றும் துப்பு துலக்க ஆரம்பித்தனர். சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்த போது ஜனவரி 2ஆம் தேதி இரவு இறந்த பெண்ணோடு இளைஞர் ஒருவர் சமயபுரம் நால் ரோடு பகுதியில் நடந்து சென்றதும், பின்னர் 3ஆம் தேதியன்று அதே நபர் சமயபுரம் நால் ரோடு பகுதியில் தனியாக நடந்து செல்லும் சிசிடிவி காட்சியையும் போலீசார் கைப்பற்றினர். அந்த நபரின் புகைப்படத்தை வைத்தும் அங்கு கிடைத்த செல்போன் சிக்னலை வைத்தும் தேடிய போது அந்த நபர் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் இருப்பதை உறுதி செய்த தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர் சேலம் மாவட்டம் வீரகனூர் கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதான சிவா என்கிற விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. விக்னேஷ் தனது சகோதரரோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் ஒவ்வொரு ஊரிலும் தினந்தோறும் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து கொண்டு அங்குள்ள கோயில், பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் தங்கி வந்துள்ளார். அண்மையில் ஸ்ரீரங்கம் பகுதியில் கொத்தனார் வேலை செய்து வந்த விக்னேஷிற்கு கோவிலில் தங்கி பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வந்த பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் அண்மையில் கர்ப்பமானதால் கர்ப்பத்தை கலைக்க விக்னேஷிடம் 13,000 ரூபாய் பணம் கேட்டு வாங்கிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. பின்னர் கடந்த 2ஆம் தேதியன்று இருவரும் உல்லாசமாக இருந்துவிட்டு புறப்படும் போது விக்னேஷ் அந்த பணத்தை என்ன செய்தாய் என கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் விக்னேஷ் அந்த பெண் அணிந்திருந்த சேலையால் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு முட்புதரில் வீசிவிட்டு சென்றதாக போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து சமயபுரம் போலீசார் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். மேலும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது மர்மமாகவே உள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.